மத்திய அரசுடைய செயல்பாடு எப்படி? ஸோ லாஸ்ட் டைம் நீங்க வந்து வாக்களிச்சீங்க, ஓகே. நம்ம வந்து ஒவ்வொரு கேள்வியா பார்க்கணும். ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட் தான் பெரிய பஞ்சாயத்து நடக்கு. இன்னைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகம் மற்றும் கூட்டணி கட்சிகள் அத்தனை பேருமே ஒரு கேள்வியை ரொம்ப தொடர்ந்து வலியுறுத்திட்டே வர்றாங்க. வந்து பாஜக எந்த முகமூடி போட்டு வந்தாலும் நாங்கள் கண்டுபிடித்து விடுவோம், மண்டையில் இருக்கக்கூடிய கொண்டையை மறைக்க முடியாமல் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தொடர்ந்து சொல்லிட்டு ஒரு விஷயம் என்ன, அதிமுக தான் பாஜக உள்ள இருக்கு, பாஜக தான் அதிமுக இருக்கு, ரெண்டுமே ஐடென்டிக்கல், ரெண்டுமே ஒரே கட்சி தான், ஒரே கூட்டணி தான் சொல்லிட்டு வர்றாங்க. ஸோ அப்படி வந்து மத்திய அரசு பத்தின ஒரு விமர்சனங்கள் கடுமையாக வந்து நிற்கும் போது மத்திய அரசோட செயல்பாடு எப்படின்னு மக்கள்கிட்ட மத்திய அரசு மீது அதிருப்தி இருக்குதான்னு கேட்கிறோம். மத்திய அரசோட செயல்பாடு எப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது மக்கள் வந்து 20% பேர் வந்து மத்திய அரசோட செயல்பாடு ரொம்ப மோசங்க, புவர் அப்படின்னு சொல்லிட்டு 20%. உங்களுக்கு தெரியும் தமிழ்நாடை பொறுத்தளவுக்கு நெகட்டிவா சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு எதிராக 20% மக்கள் சொல்லியிருக்காங்கன்னா அது உள்ளே கம்மி. ஆக்சுவலா இதே வந்து குஜராத்லயோ யூபி இருந்துச்சுன்னா அது ஒரு பெரிய ஹியூஜ் நம்பர். பட் தமிழ்நாடை பொறுத்தவரை இவர் கட்டமைக்கக்கூடிய பிம்பம் 80% மக்கள் பிஜேபி எதிர்க்கிறாங்க மாதிரி கட்டமைக்கிறாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா மோசம், புவர், வஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்றது 20% மக்கள் தான் தமிழ்நாட்டில் 19,305 சாம்பிள்ல. சூப்பருங்க, பியூட்டிஃபுல்லா இருக்குங்க. அவங்க மத்திய அரசுக்கு என்னங்க நரேந்திர மோடி பின்னி எடுக்கிறாரு, எல்லாம் அசலாம் கொளுத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உற்சாகமா பாசிட்டிவா பார்த்தீங்கன்னா இதை விட கிட்டத்தட்ட 1.5 மடங்கு அதிகமாக 32% மக்கள் மத்திய அரசோட செயல்பாடு சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பரவாயில்லை, கருத்தில்லை. உங்களுக்கு தெரியும், நீங்க அடிக்கடி பார்க்கக்கூடியவங்க தான் அந்த பரவாயில்லை, கருத்தில்லை, சொல்வதற்கில்லை, தெரியவில்லை, அப்புறம் தான் பார்க்கணும், இப்போ சொல்றதுக்கு அப்படிங்கிற மாதிரி இந்த எல்லாமே சேர்ந்து கிரே ஏரியா. நீங்க பார்த்தா உங்களுக்கு துண்டா தெரியும், ரெட்ல இருக்குது கம்ப்ளீட்டா நெகட்டிவ், கிரீன்ல இருக்குது கம்ப்ளீட்டா பாசிட்டிவ், இந்த ப்ளூ கலர்ல இருக்கிறது வந்து கிரே ஏரியா.